அங்கமெல்லாம் எனக்கு கூவுகிறது. என்னன்னு ஓஹோ என்று நோவுது. முன்னாடி விட்டு பின்னாடி எடுத்துருவேன். அது உங்களால முடியாது சாமி. அது உங்களால முடியாது. முடியாது. இருக்கிற 20 பேராலுமே முன்னாடி விட்டு பின்னாடி எடுக்கவே முடியாது. ஆமா. எதனால? ஆமா. எதனாலடா? ஆமா சாமி. எதனால? முடியாது சாமி. ஏனென்றா இங்க எல்லாருமே 20 பேருமே திருநங்கைகளை நம்பலாம். ஓ எஸ் ப்ரொசீட். நீ யாரு? நானும் அதே தாண்டி. அதாவது திருநங்கைங்க ஆமா ஆண் வேடம் பெண் வேடம் ஆமா ரெண்டுமே போட்டு ஆடுறாங்கன்னு தெரியும். ஆமா. ஆனா கோமாளி வேஷக்காரரு யாருன்னு தெரியாதுல்ல. ஆமா. அப்படியா? நான் யாரு? யாரு? நான் யாரு? யாரு? எப்பேற்பட்ட புளித்திரு தெரியுமா உனக்கு? ஏய் நோபதி அடிக்காத. என்னடி வா மகாராஜா மகாராஜா. ஏய் மகாராஜா. என்னடா? அதேதான் நானும். திருநங்கைகள் தான் நானும். ஓஹோ சரி இருந்தாலும் இருந்துட்டாலும் தெய்வீக சபை சபை முன்பதாக மாட்சவதாகிய பெரியவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமதர்மை தாய்மார்கள் நமதர்மை தாய்மார்களும் தாய்மார்களும் அது தாய் குலமடா தாய்மாதர்களும் தாய் குலங்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் மாணவ மாணவி மாணவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயாவும் அந்த தாத்தா வந்து இதுக்கு மேல பள்ளிக்கூடம் போறாங்களா? ஏண்டா என்ன ஊமைய சொல்ற? மகாராஜா ஏண்டா என்ன பார்த்து என்ன மகாராஜா? என்ன மகாராஜா? சரி மகாராஜா. அப்படி இருந்த மாதிரியும் 4 வேதம் 6 சாஸ்திரம் சாஸ்திரங்கள் 64 கலை புராணங்கள் உண்மைதான். இதிகாசங்கள் 2 புராணங்கள் 18 என்று சொல்லக்கூடிய நிகழ்ந்த நன்னூல்களை கற்றுணர்ந்த ஆன்றோர் சான்றோர் உண்மைதான். கலையை கற்ற தனவான்கள் யாவற்ற பேர்களும் கடல் அலை போல் இருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது மட்டும் இல்ல நம்முடைய அதாவது நாடகத்திற்கெல்லாம் நம்மளுக்கு ஆசிரியரா இருக்கக்கூடிய உண்மைதான் முன்னோடிகள் பெருகுரியோர்கள். ஆமா ஆமா. எங்க அஸ்னாபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியோர்களுடைய மாதிரி உண்மைதான். இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அதாவது வாத்தியார்கள் அனைவற்ற பேர்களுக்கும் அது மட்டும் இல்ல நம்முடைய திருநங்கைகள் நாடக குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மனம் கண்ட வணக்கம். எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க சேர் போட்டு பின்னாடி கும்பிடுறியே கையிலே எடுத்துட்டு இருக்கிற அப்படி நம்ம செல்வண்ணே உன் இதை எடுப்பாரா? அது ஏன் தெரியுமா? என்ன காரணம்? பர வேசக்காரங்க பெரிய புளுத்திங்களாட்டம் வந்தோன சபைக்கு மட்டும் வணங்க வைக்கிறாங்க. குழலுக்காரு பொட்டிக்காரு மட்டாளக்காரு என்ன பாவமான ஊம கூதிங்களாட்டம் உட்கார்ந்துட்டு அவங்களும் உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு வணக்கம். அப்படியா? ஆமா. சரி இருந்தாலும் நம்முடைய பேரை சொல்வதற்கு வயதில்லை. ஆமா ஆமா. நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆயாகள் ஆமா எங்க டெல்லி அதாவது பம்பாய் பூனா ஆமா என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து நம்முடைய நாடகத்திற்காக வருகை தந்திருக்கூடிய ஆமா நம்முடைய பெரியோர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை ஏற்பாடு செய்த அதாவது கோவிலுக்கு சேர்ந்த முக்கிய அங்கத்தினர்களும் நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆயாவா விளங்கக்கூடிய நம்முடைய தேவி ஆயா அவர்களுக்கும் நம்மளுக்காக 50 100 500 என்று வாங்கித்தன புண்டைங்களா 500 சில்லறை அப்படி நோட்டு குத்தி இருக்காங்க. 50 100 கேடா புண்டை என்னடா தேடி இருக்கிறேன் என்னடா தேடி இருக்கிறேன் வாங்கித்தன புண்டனி ஏன் தெரிகிற
ஓகே ஏன் எழில ஓகே மகாராஜா. அவர்களுக்கும் அன்பளிப்பு செய்த ஆமா கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வீக குணம். அப்பேற்பட்ட தெய்வீக குணம் வாய்ந்த தாய் தந்தைமார்கள் ஆமா பெரியோர்கள் சிறியோர்கள் அன்பளிப்பு செய்த ஆமா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். ஆனாலும் அம்மா அடி பஸ்டா போச்சு. ஏய் இருந்தாலும் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் அதேதான் எதேதான் அவள பவள கொடி கவலைப்படி காலையில என் முழலக்கடி. உனக்கு இல்லைன்னு தெரியும் இப்பதானே சொன்னேன். சரி ஆகட்டும். வாங்க வங்கம் அப்படி வச்சுக்கிட்டாலும் நல்லா தாக்கும். ஏய் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் வேண்டாம் ஐயா. மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அபிமன்யு கொன்ற மாலை இல்லை என்றால் சைந்தவன் வதை. இந்த நாடகத்தில் நீங்க யாரு? உங்களுடைய உங்க பேர் என்ன? என்ன என்ன கைப்பிடி காட்டுற? இப்படிமா நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. சொன்னால் தெரியும். சொல்லாவிட்டால் வாடாடே. மகாராஜா. என்ன மறுபடியுமா? மகாராஜா உங்களுடைய பெயர் தான் என்ன? பெயரோ வீரம் தீரம் புஜபல பராக்கிரமம் அதிபலம் பெற்ற என் பெயரோ அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அதிபல கர்ணராஜன். கர்ணமகாராஜனுக்கு கர்ணமகாராஜனுக்கு தீர்ப்பு மகாராஜா. தீர்ப்பா என்ன தாளம்? கலந்த காமோதரி ராகம். கலந்த காமோதரி ராகம். அப்படி நான் கர்ணராஜனாக இருந்தாலும் அம்மா அடியே, அதாவது இந்த கர்ணராஜனை பெற்றெடுத்த இந்த கடல் சூழ்நிலைய பூவுலகிலே வாடா மகனே இளவரசா கற்கண்டே தேனே கற்கண்டே தேனமுதே அப்படி என்று என்னை வாரி வளவர முத்தமிட்டு என்னை பாங்குடன் வளர்த்த என் தாய் தந்தை யாரு? யாரு? அம்மா யாருங்க? அடிக்கிற ராசக்காரன் பின்னாடி வருவாங்க.